இளைஞர்களுடைய அரசியல் வருகைன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா திராவிடத்தால அதை செய்ய முடியல. கிராமத்தில் இருக்கின்ற எல்லா இளைஞர்களையும், அதாவது இளம் தலைமுறையினரை அரசியல் படுத்தியதில் விஜய்க்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதை தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்தார் என்றால் அவர் யோசிக்கிற மாற்றம் ஏற்படும். முதலில் அவர் கொள்கையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய இளைஞர்கள் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். இல்ல உண்மை. நான் தான் சொன்னேன்ல. இளம் தலைமுறையினரை அரசியல் படுத்தியதில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதை எவ்வாறு செய்கிறார் என்பதில் தான் இங்க குழப்பம் ஏற்படுகிறது. அந்த இளைஞர்களை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள தெரியவில்லையோ என்று யோசிக்கிறேன். மரத்து மேல ஏறாத கீழ இறங்குனா முத்தம் கொடுக்குறேன்னு சொல்ற. அப்ப அது எவ்வளவு இன்னும் நீங்க சினிமாட்டிக் குள்ளேயே இருக்கீங்க. சினிமாட்டிக் ஜோன விட்டு வெளிய இல்ல வாங்க. அவரு வந்து அவரோட அவன் அப்படி பண்ணா வந்துருவாங்கிறது அவரோட இதா இருக்கலாம்ல. அதுதான் அந்த கேக்குறேன். உங்க முத்தத்துக்காக முத்தத்திற்காக தான் அவன் ஏறினான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் நீ வந்து இறங்குப்பா. கீழ விழுந்துற போற. ஏதாவது ஆயிடும். உன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லிருக்கலாமே. இல்ல ஒரு அண்ணனா வந்து நான் உனக்கு ஒரு முத்தம் தரேன் வந்திருப்பா அப்படின்னு அது ஒரு அவரோட உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் சொல்றேன்ல. அவரு சினிமாட்டிக்காவே இருக்காரு. சினிமாட்டிக்கல் திங்க்லயே இருக்காரு. அவன் என் முத்தத்துக்காக தான் மேல இருக்கிறான்னு அவன் தொண்டர்களை அவர் அப்படிதான் எடை போடுறார். ஏய் நம்ம கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய இயக்கம். நாம் பல 75 வருடங்களா இருக்கிற ஒரு திராவிட கட்சியை உடைக்க வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு இயக்கம். நம்ம இப்படி எல்லாம் ஏறலாமா? நம்ம கொள்கை புரிதலோட இருக்கணும்டா. கீழ இறங்குடா. தம்பி உயிர் போயிரும்டா. உன் உயிர் உன்ன நம்பி குடும்பம் இருக்குடா. அவர் பாணியில அப்படியே கூப்பிட்டு அததான் இறக்கலாம்னு சொல்றேங்க. உங்க ஆசைப்படுறாரு. பாணிய மாத்துங்க. ஐ அம் வெயிட்டிங்ன்னு சொன்னதெல்லாம் படத்துல தாங்க செட் ஆகும். புரியுதுங்களா? அப்படி அப்போ படத்துல இருக்கிற மாரியே லைஃப் ஸ்டைல்லயும் மேல இறங்கு, கீழ இறங்கு நான் உனக்கு முத்தா குடுக்குறேன்னா, சிரிப்பா தானே உங்களுக்கு. அந்த மாரி தான். நீங்க எதிர்க்க வேண்டியது யாரு? நீங்க சின்ன வயசுல நீங்க ஒரு 3, 4 வயசு இருக்கும்போது மிசால போன ஸ்டாலின் எதிர்க்கிறோம். அவங்களுக்கான ஸ்ட்ராங் பேஸ் என்ன? நமக்கான ஸ்ட்ராங் பேஸ் என்ன? அப்போ எதிர்க்கணும்னா அதுக்கான கொள்கை புரிதலோட கட்ஸோட வரணும்ல. இறங்கு முத்தம் தரேன்னா, அந்த மாரி தான் யோசிக்கிறேன். அண்ணா, பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு சித்தாந்த ரீதியாக மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள், மற்ற மாநிலம் இருக்கின்ற அரசியல்வாதிகள், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபியிடம் மார்தட்டி உன்னால் தமிழ்நாட்டில் வென்று காட்டிட முடியுமா? அப்படின்னு கேட்கின்ற அளவிற்கான மக்களிடம் இந்த திராவிட சித்தாந்தத்தை சென்று சேர்த்தவர் என்று அண்ணாவை நாம் சொல்லலாம். ஆஹ் அண்ணாவின் முன்னோடி யார் என்று கேட்கும்போது அண்ணா சொல்வார் பெரியார் என்று சொல்வார். ஏன் உங்களுக்கு பெரியாரை அவ்வளவு பிடிக்கிறது? ஏன் உங்களை நீங்க அவ்வளவு லீடரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், பெரியார் என்பவர் மாற்று சிந்தனை உள்ள அல்லது எனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்திருந்தாலும் கூட அவர் இல்ல இருந்திருந்தாலும் கூட அவர் பேசிய பெண் விடுதலையும் அவர் பேசிய இந்த மதவாத சக்திகளுக்கான எதிரான இந்த கோட்பாடுகளையும் நான் அல்ல என் வீட்டில் இருப்பவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கான டிஸ்கிரிமினேஷன்ஸை ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற மக்கள் கிட்டையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க சொல்ல பெரியார எடுத்துட்டோம்னா மூத்திர பைய கையில எடுத்துட்டு போயிட்டு பேசின காலங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் லீடரை நான் முன்னோடியா எடுத்துக்கிட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்ல. ஒருத்தவங்க வாயால பேசிட்டு போயிடலாம். இப்ப எல்லாருமே ஈக்குவாலிட்டி பேசினாங்க. புத்தர் காலத்துல இருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த சனாதனத்துக்கு எதிரான பேச்சுக்கள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை புரட்சியாளர் அம்பேத்கர் அதை எழுதி சட்டமாக மாத்தினார். இன்றைக்கு அதை நீ பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அதை என்ன பண்ணி ஆகணும், இன்னைக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி பெரியாரினுடைய ஐடியாலஜிக்களை இந்த தமிழ்நாட்டில் மக்களிடம் சென்று சேர்த்து அதை வாழ்வியலாக்கியதுல பேரறிஞர் அண்ணாவுடைய பங்கு மிகப்பெரியது. இன்றைக்கு விஜய், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் எந்த அரசியல்வாதி தமிழ்நாட்டில் வந்தாலும் திராவிடத்தை பேசாமல் ஒண்ணு திராவிடத்தை எதிர்க்கிற அரசியல் பண்ணோம், இல்ல திராவிடத்தை சார்ந்த அரசியல் பண்ணோம். இப்படி திராவிடத்தை மையமாக தமிழ்நாட்டில் நிறுத்தியவர். திராவிடம் என்பது ஒரு மதமோ சாதியோ இல்ல குறிப்பிட்ட மொழிக்கானதோ கிடையாது. திராவிடம் என்பது ஒரு ஒரு வாழ்வியல், ஒரு மனிதனுடைய வாழ்வியல். அவன் எந்த மொழி பேசுபவனாக இருக்கலாம், அவன் எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், நிலப்பரப்பு எதுவாக இருக்கலாம். திராவிடத்தின் சித்தாந்தங்களுக்கு அடிப்படையாக வாழ்கின்ற எல்லோருமே திராவிட சித்தாந்தத்தில் இருப்பவர்கள் என்று இந்த இந்தியாவிற்கே ஒரு திராவிடத்தை வலுவாக நிறுத்தி சனாதனத்துக்கு எதிரான சக்தியாக நிறுத்தியதில்லை அண்ணாவுடைய பங்கு மிகப்பெரியது. நீங்க அந்த படத்துல பராசக்தியோட சொல்வார்ல, அவன் யார் தமிழுக்காக போறானாலும் அவன் என் தம்பிடா. அப்படி தமிழ் 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 என்று அவர் செய்த திட்டங்கள் சொல்லணும்ல. என்னைக்கு வரைக்கும் என்னோட திட்டங்கள் உயிரோடு இருக்கிறதோ
அன்றைய வரை அண்ணா இந்த நாட்டை ஆள்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடிய அளவிற்கு இவர் இந்த தமிழ்நாட்டிற்கு செய்த பணிகள் ஏராளம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு உருவாகிறது, இல்லை உருவானது என்றால் அதற்கு திராவிட சித்தாந்தங்களை வலுவாக இந்த நாட்டில் பரப்பியதில் அண்ணாவுடைய பங்கு மிகப்பெரியது. இவரின் நீட்சிதான் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவோ, திமுகவோ, மதிமுகவோ, வேற எந்த கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் கம்யூனிஸ்டை தவிர இந்த தமிழ்நாட்டில் உருவான எல்லா கட்சிகளும் அண்ணாவின் சித்தாந்தத்தில் இருந்து, அண்ணா உருவாக்கிய திராவிடங்களில் இருந்து நீட்சியாக தான் நான் பார்க்கிறேன். இவர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஹீரோவாக நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஓகே, ஃபைனலி சில போட்டோஸ் உங்களோட சமூக வலைதள பக்கத்துல இருந்தெல்லாம் எடுத்தேன். ஏன்னா அதுல பார்க்கும்போதே நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரிதான் நிறைய போராட்டங்களா இருக்கட்டும், நிறைய மாணவர்களுக்கு கருத்துரை வழங்குற இந்த மாதிரி இருந்த ஒரு ஜெஃபர்சனோட சோஷியல் மீடியா பக்கத்துல இருந்து சில போட்டோஸ் எடுத்திருக்கோம் ரேண்டமா. அதுக்கு பின்புலத்தை நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, எந்த மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்களும் ஒரு இளைஞர், வரும் இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து அதெல்லாம் எடுத்திருக்கேன். அதை பத்தி பேசிட்டீங்கன்னா நம்ம வந்து ஷோவே முடிச்சிடலாம்.